நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்துல பல சிவன் கோவில்கள் சிறப்புமிக்க விளங்கி வருகிறது. அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலையார் திருக்கோவில். அது வந்து திருவண்ணாமலையிலே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பருவதமலை. இது போல எக்ஸெட்ரா நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்துல மக்களால் அறியப்படாத பல கோவில்களும் உண்டு. அதில் ஒரு கோவில தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு வட்டத்தில் மலையனூர் செக்கடி அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா காசி விசாலாட்சி மற்றும் காசி விஸ்வநாதர் இருவருமே எழுந்தருளி இருக்காங்க. இந்த கிராமத்துல புகழ்பெற்று விளங்கக்கூடிய காசி விசாலாட்சி அம்மனுக்காக ஆலயமும் காசி விஸ்வநாதர் ஆலயமும் அமைக்கப்பட்டுள்ளது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கட்டியிருக்கக்கூடிய கோவிலை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மகா சிவலிங்க நவகிரக கோவில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கோவிலை. இந்த கோவிலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நன்னீராட்டு பெருஞ்சாத்தி பெருவிழா வந்து நடைபெற்றது. அதாவது 29/11/2024 அன்று மகா சிவலிங்க நவகிரக கோவிலுக்கு சிறப்புமிக்க அபிஷேக பூஜைகள் வந்து நடைபெற்றது. அதுல ஒரு சில காட்சிகளை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தீர்த்து தெரிவிப்பாங்க. பக்த கோடிகள் யாரும் அவசரப்பட வேண்டாம். தீர்த்தம் யாரும் இருக்குமா எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க. இதுல அவசரப்படாதீங்க. எல்லாமே தெரிவிப்பாங்க. கொஞ்சம் வாங்க 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 கொஞ்சம் வாங்க. ஓகே அப்படியே பேசுறீங்க அவ்வளவுதான். இறங்கி தாண்டிங்க அது இறங்கி கும்பாபிஷ விழாவில் கலந்து கொண்டு ராமனுடைய அருளை பெருக்கின்ற அனைத்து பக்தர்களுடைய பெருமக்களுக்கும் மலையரசு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று என் மனதை நெகிழ வைக்கும் இந்த காட்சியை கண்டு என் மெய் சிலிர்க்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நாள் அன்று இரவு வந்து பாருங்க மகா சிவலிங்க நவகிரக கோவிலுக்கு மலையாலான அபிஷேகம் நடைபெறுகிறது. நம் கடவுளின் மனதை குளிர்வித்ததால் மாரியை கொடுத்து நம் மண்ணை குளிர்வித்ததோடு நம் மனதையும் குளிர்ச்சியடைய செய்த நம் கடவுளுக்கு அளவுக்கு அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய.